என்ன சித்தப்பா, இன்னும் பூங்குடியும் ஆனந்தம் வரலையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாம்மா ஃபோன் பண்ணி கேட்டேன். கிளம்பிட்டேன்னு தான் சொன்னான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான்னு நினைக்கேன். சரி சித்தப்பா, அவங்க 2 பேரும் வரட்டு, வந்தோடனே கிளம்பலாம். சரி மக்கா. சித்தி எங்க காணல? அவ இங்க உள்ளதான் இருப்பா. அவளை பத்தி ஏன் கேட்கியா, நம்ம போலாம். என்ன சித்தப்பா சொல்றீங்க? சித்தி வரலையா? ஏன் சித்தி வந்தாதான் நீ போற மாதிரி பேசியா? ஏன் ஏன் உனக்கு சும்மா இருக்க முடியாதா? கிளம்பிய நேரத்துக்கு எதுக்கு குழப்பிக்கிட்டு இருக்கியா? பேசாம வாய் முடிக்கிட்டு. ஆமா, நான் என்ன சொன்னாலும் யாருக்கும் பிடிச்சாதுதான். ஒரு ஊமையாட்டம் அவங்க வந்து இருக்கிறதுக்கு பேசாம நான் வீட்லயே இருந்துருவேன் இல்லையா? ஏன் சித்தி இப்படி எல்லாம் பேசுறிய? பின்ன என்னல, அங்க போய் என்ன குடுப்பியன்னு கேட்டது உனக்கும் கோவம் வந்துட்டு, பூங்கொடியும் கோவம் வந்துட்டு. அப்ப நான் வேற யாருக்கிட்ட தான் பேச முடியும்? என்னடி நீ பேசிக்கிட்டு இருக்கியா? பணம் பணம் பணனியே இருக்கியா? பணம் இல்லைன்னா உன்னால இருக்க முடியாதா? ஆமா, நான் இப்ப சொல்லும்போது உங்களுக்கு எல்லாம் விளையாட்டாதான் தெரியும். அது ஒரு டைம் தேவைப்படும் போது தெரியும். அன்னைக்கே சொன்னாலே கேட்டோமா நீ. என்னவும் பண்ணுங்க, உங்க விருப்பம். சரி, எங்க விருப்பம் தானே. பேசாம வாயை மூடிட்டு மட்டும் வரக்கூடிய வழியை பாரு, போ. அப்பப்பாப்பா, வர முடியல, என்ன சத்தம்? வா மக்களே வா. உன்னதான் காணலன்னு தேடிக்கிட்டு இருந்தேன். மாப்பிள்ளை எங்க? வண்டிய பார்க்கிங்ல விட்டுட்டு இருக்கேவ, நான் அதுக்குள்ள ஓடி வந்துட்டேன். உனக்கு அதுக்குள்ள அவ்வளவு அவசரம்? அவனோட சேர்ந்து வரக்கூடாதா? இது யாரு? புது மாப்பிள்ள ஜொலிச்சிட்ல இருக்காரு. எப்ப கிளம்பனா? ஏண்டி, உனக்கு வேற நல்ல ட்ரெஸ்ஸே இல்லையா? இதை போட்டுக்கிட்டு வந்திருக்கியா? நீங்க வேற போங்கம்மா. அங்க இருந்து இதை போட்டுட்டு கிளம்புறதுக்கே லேட் ஆயிட்டு. இதுல நான் சாரியும் கட்டிட்டு வந்திருந்தேன்னா இன்னும் லேட் ஆயிருக்கும். அதான் நம்ம வீட்டுல இருந்து கிளம்பலானே அப்படியே வந்துட்டேன். ஏன் என்னாச்சுமா? மூஞ்சியெல்லாம் இப்படி கோவத்துல இருக்கு. ஏன் காலையில சமைக்க சொன்னாவளோ? ஏசாம இருந்துக்க. அம்மா என்னைக்குதான் மக்கா சிரிச்சா? எப்பவுமே இப்படிதானே இருப்பா. அதான் அப்படியே இருக்கியா? வாசல்ல காலை வைக்க முடியல. டாம் டீம்ல சவுண்டு கேக்குது. அதுவும் அம்மைக்கு சவுண்டு கேட்கும். கேட்கும். எல்லாருக்கும் நானா ஒரு இலக்காராய் போனேன் இல்லையா? கேட்கும். வாங்க வாங்க வாங்க. இப்படியே யோசிச்சுட்டு மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருந்தா எப்ப ரெடி ஆகுறது? வாங்க போய் கிளம்பலாம். வாங்க அம்மா. அதான் பிள்ளை கூப்பிடியா இல்லையா? போ போய் ரெடியாவு. வா ஆனந்த். வாங்க மாப்பிள்ள, வாங்க உட்காருங்க. என்ன நீ கிளம்பலையா? பூங்கொடி ரெடியாவ போயிட்டா. நீங்களும் போய் ரெடி ஆயிட்டு வந்துருங்க. பூங்கொடி இப்பதானே ரெடியாவ போயிருக்கா. அவ முடிச்சிட்டு கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு நான் போய் கிளம்பிட்டு வந்துடுறேன். உனக்கு வீட்டுல அப்படிதானா? பாரு பாரு, இனி நீயும் அப்படிதான். எல்லாரும் கிளம்புற பிறகு நீயும் கிளம்ப முடியும் பாரு. ஆமா ஆமா, அது என்னமோ உண்மைதான். என்னம்மா காலையில ஒரு 5 மணில இருந்தே ஒரே சத்தமா கேட்டுட்டு இருக்கு. பார்வதிக வீட்டுல என்னத்த நடக்குதோ பாத்தியா? ஆமாக்கா, எனக்கு என்னன்னு தெரியல பாத்துக்கிடுங்க. காலையில இருந்தே அங்க இங்கேயுமா பாத்திரங்களை உருட்டிட்டு இருக்கியா? அங்க இங்க ஓடிட்டு தெரியா? கடையழகு ஓடியா? ஒருவேளை இன்னைக்கு தான் அந்த குட்டிக்கு பூ வைக்க வராவன்னு நினைக்கேன். ஓ அப்படியா? அதனாலதான் இவ காலையில இருந்தே எலும்பி ஓடிக்கிட்டு தெரியாளாக்கும். உங்ககிட்ட சொன்னாளா? என்கிட்ட ஒன்றும் சொல்லலை பார்த்துக்க. ஏன் உங்ககிட்ட சொல்லியிருந்தா? என்கிட்டயும் சொல்லலக்கா. பக்கத்து வீட்டில் 4-5 வீடு தான் இருக்கு. இந்த வீட்டோட சொல்லலாம் இல்லையா? யாருக்க வீட்லையுமே சொல்லாம இப்படி தனியாக ஒழிச்சு எடுக்கிற மாதிரி அடிக்கியா? ஒருவேளை நிச்சயதார்த்தத்துக்கு சொல்லலாம்னு நினைச்சிருப்பாளான்னு தெரியல. இருந்தாலும் பூ வைக்கிறதுக்கு சொல்லியிருக்கலாம் பத்தியா? ஆமாக்கா, என்னத்தை தான் இப்படி ஒழிச்சு பண்ணியாவளோ? ஒருவேளை பணக்கார வீட்டு மரமோ இல்லையா, சம்மந்தத்தை யாரும் மாற்றி விட்டுருவாங்கன்னு பயறியாளோ என்னமோ. பூ வச்சுட்டு அவளுக்கு ஒரு பிடி தானே. ஆமாம் ஆமாம், இருக்கலாம். இன்னைக்கு வரும்போது அந்த பையன் யாருன்னு பார்க்கணும் பார்த்துக்க. ஆமாக்கா, நானும் பார்க்கணுன்னு தான் நினச்சேன். பையன் பார்த்துட்டு அந்த விஷயத்த ஒன்று போய் சொல்லுவோமா? ஆமாம், எனக்கு மனசில் அதுதான் தோணுச்சு. நம்மளாம் ஒன்று அந்த பையனை வீட்டு யாருன்னு எவருன்னு கொஞ்சம் விசாரிச்சுக்கிட்டு, இந்த குட்டி அன்னைக்கு ஒரு பையன் கூட வந்து இறங்குச்சு இல்லையா, அதை லைட்டாக மாப்பிள்ளை வீட்டில் சொல்லுவோம். ஆமாக்கா, கண்டிப்பாக சொல்லணும். நம்மளால ஒரு பையனுக்கு வாழ்க்கை நல்லா இருந்துட்டு போட்டு எப்படிக்கா? ஆமாம்மா, நானும் அதைத்தான் சொல்ல நினச்சேன். இந்த பத்தியா குட்டி ஊமை மாதிரி இருந்துக்கிட்டு வீட்டில் வைக்கிறதுக்கும் ஓகே சொல்லியா? ஆனால் யாரோ கூட சுற்றிக்கிட்டேன் தெரியா? என்னத்தை சொல்ல? ஆமாக்கா. ஆனால் ஒன்று, நமக்கு தெரிஞ்சதை எப்படியாவது மாப்பிள்ளைட்டுக்காரங்களுக்கு அதில் லைட்டாக போட்டு வைக்கணும்க்கா. சரியா? சரி. காரு கீரு வந்துச்சுன்னா லைட்டாக கரண்ட் சிக்னல் கொடு, நானும் வாரேன். மற்றவா வாரா? இவ்வளோ என்ன இங்கே நிற்கலே? என்ன பார்வதி, காலையிலே ஒரே ஓட்டமா இருக்கு? நான் எங்கேயும் ஓடிட்டு தெரியலக்கா, கடைக்கு போறேன். காலையில ஒரு வாட்டி கடைக்கு போற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் போகும்போது வாங்க வேண்டிய சாதனங்களா மறந்து வந்துட்டேன். நான் இப்ப 2வது வாங்க போறேன். காலையிலேயே வண்டியில வந்து பாத்திரங்கள் எல்லாம் இறங்குச்சு இல்லையாமா? எதுக்கு? இல்லக்கா, சும்மாதான். வீட்டுல ஏதோ ஃபங்க்ஷனோன்னு நாங்க நினைச்சிட்டோம் பாத்துக்க. அதாம்மா கேட்டோம். ஏன் வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷனா? இவ்வளவுக்கு தெரியாம எதுவுமே நடக்காது போல. நல்ல சம்மந்தத்தை மாத்தி விட்டுருவாளே. இவள்கிட்ட எப்படி சொல்லியது? ஃபங்க்ஷன் எல்லாம் ரெடி ஆச்சுன்னா உங்ககிட்ட சொல்லாமலாம் இருப்பேன். அப்ப சொல்லிக்கிறேன்க்கா.
ஆ சரிம்மா சரி. போ போ, கடைக்கு போகணுன்னு சொன்னா இல்லையா, சாதனங்களை வாங்க மறந்துடாத. போய் வாங்கிட்டு வா. நீ போம்மா. ஆ பத்தியலாக்கா, ஓப்பனா பாத்திரம் வந்து இறங்குனதை கேட்ட புறவே திணறி திகைச்சுக்கிட்டு இல்லையா போறா. எங்க நம்ம கண்டுபிடிச்சிட்டோமோ நீ. ஆமா ஆமா, நானும் கவனிச்சேன் அவ திணறினதையும் விக்கி முக்குனதையும். மைனியாரையும் காணல. இனிதான் எல்லாரோளும் வருவாளா இருக்கான். என்னத்த அவத்தியா, யாருக்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம இல்லையா எடுக்கியா? எடுக்கட்டுக்கா எடுக்கட்டு, பாத்துக்கலாம். என்ன சாதா உங்க வீட்டு வரேன்னு சொன்னாலே வேண்டாம், நான் இப்போ ஒரு வேலையா வெளியே போறேன் அப்படி இப்படின்னு சாக்கு போக்கு சொல்லுவிய. இன்னைக்கு நான் வரலன்னு சொன்ன பிறகு கூட வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்துருக்கிறிய. யானோ? சும்மாதான், ஒன்றும் இல்லை. அது மட்டுமா? சும்மா இருக்கியே, எனக்கு டீ எல்லாம் போட்டு தந்துருக்குறீங்க. சொல்லுங்க, ஏதோ என்னால் ஆக வேண்டியது இருக்கு, அதனால தான் நீங்கள் இவ்வளோ கவனிக்கிறீங்க. விஷயத்த மட்டும் சொல்லுங்க. அது இல்லை உமா, நீ சொன்ன ஐடியா எல்லாம் சூப்பராக தான் இருக்கு. ஆனால் இவளை எப்படிங்க இதை நான் கலப்புறதுக்கு? உங்கள் அத்தான் தான் வீட்டில் இருக்கும்போது ஏதாவது பிளான் பண்ண முடியுமா சொல்லு. அவ்வளவுதான விஷயம், கவலையை விடுங்க. அதெல்லாம் எல்லாம் தானே நடக்கும், வேணா பாருங்க. எப்படி இழுவ இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்லியா? அத்தா 2 நாளாவது ஊர்ல இல்லாம இருந்தாதான் கண்டிப்பா இவ்வளவு விரட்டி அடிச்ச முடியும். அவங்க இருக்கிற வர ஒரு பிளான் கூட பண்ண முடியாது. ஏன்னா என்ன பண்ணாலும் இவ இடையில வந்து நிப்பாவ. அதான் கவலைய விடுங்கன்னு சொல்லியாச்சு இல்லையா? இப்ப பாருங்க என்ன நடக்க போகுது. நீ என்னன்னு சொன்னாலாவது நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன் இல்லையாவுமா, சொல்லலாம். இப்ப பாருங்கன்னு சொல்லி பொறுமை இல்லையா உங்களுக்கு? பாருங்க. வசந்தி. என்னங்க இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க, வாங்க. ஆமா கேப்பா, 24 மணி நேரமா போனை கையில தானே வச்சிருக்கியா? அர்ஜென்ட்டுக்கு ஒரு போன் பண்ணா எடுக்க மாட்டியா? நீ எடுக்காதனால நான் உமா கிட்ட எல்லாமே சொல்ல வேண்டியதா இருக்கு. என்னங்க புரியல? நான் போன் எடுக்கல, உமா கிட்ட சொன்னீங்க. என்னது சொல்லுங்க. என்ன உமா, நீ இன்னும் சொல்லலையா? நீங்க சொன்னதெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன் தான். நீங்களே உங்க வாயாலே சொல்லுங்கன்னு தான் நான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்படியா உமா? என்ன உமா, என்னது? என்னங்க 2 பேர்ல யாராவது ஒரு ஆளு சொல்லுங்களா? வேலை விஷயமா 3 நாள் வெளியூர் போற மாதிரி இருக்கு. அதான் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வை, வந்த உடனே கிளம்பணும்னு சொன்னேன். அதான் உமாவே எல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டா. உமா, என்ன உமா சொல்லியா? அத்தா வெளியே போறவளா? நீ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டியா? சூப்பர் உமா, சூப்பர். ஆனா நீ சரியான ஆளு நட்டி வசந்தி. ஏங்க அப்படி சொல்றீங்க? 2 நாள் புருஷன் வீட்டுல இல்லாம வெளியூர் போறான்னு சொல்லி எவ்வளவு சந்தோஷமா நீங்க கொண்டாடியாத. ஐயோ, இவருக்கு முன்னாடியே சந்தோஷத்தை வெளியே காட்டிட்டோமா? ஐயே அது இல்லைங்க, நீங்க வேற. நீங்க வெளியூர் போறது எனக்கு அவ்வளோ சந்தோஷம்னு இல்லை. எப்படியும் நீங்க வேலை விஷயமா தான் வெளியூர் போறீங்க, அதனால தான் சந்தோஷப்பட்டேன். ஆமா வசந்தி, எனக்கு வேலையில ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. ட்ரைனிங்காக தான் வெளியூர் போறேன். எப்படி? அதனாலதான் நானே சந்தோஷப்பட்டேன் பாருங்க. சரி சரி, கோவப்படாத. நம்ம கிளம்பக்கூடிய நேரம் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சா? ஆமா தான், எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். சும்மா சொன்னேன், மூஞ்சி இப்படி வைக்காத. சரி வசந்தி, 3 நாள்ல திரும்பி வந்துடுவேன். தங்கச்சியை நல்லா பாத்துக்கன்னா. சரிங்க. தங்கச்சி எங்க? அவகிட்ட சொல்லிட்டு வந்துடு. ரூம்ல தான் தூங்கிட்டு இருக்கா, போய் பாருங்க. உமா சூப்பர் உமா, நான் நினைச்சே பார்க்கல. சும்மா அதான் சொன்னேன் இல்லையா, எல்லாம் நடக்கும். நீ இந்த உமாவை நம்பினவில நான் கைவிட மாட்டேன். அத்தான் ஊருக்கு போட்டு நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். எப்படி? சூப்பர் உமா. இந்த நன்றி என்னைக்கும் என் மேல இருக்கணும், புரியுதா? நமக்குள்ள என்னன்னா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு